இந்த திருமண நாள் நல்ல உள்ள அனைவரும் வாழ்த்துங்கள். பாசிப்பருப்பு பாயசம் ரெடி, வடை ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் போகுது, டைம் இல்லை. பாருங்க, வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க பாருங்கள், செலவில்லாமல் ஒரு வடை காலையில் சூப்பராக ஊற வச்சு ஒரு 5 முறை கழுவிட்டேன். நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சும்மா அப்படி இப்படி கொஞ்சம் ரொம்ப நைஸாக சொரசோன்னு தண்ணி கிண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றாது வடிகட்டி போடணும். அதுக்கு தேவைன்னு பாருங்கள். பச்சை மிளவா நான் ஒரு 1/2 கிலோ பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சு. 4 மிளகா, இது கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு, இஞ்சி ஒரு பெரிய ஒரு 10 பல் பூண்டு உரித்து போட்டு ஃபஸ்ட்டு பூண்டையும் இஞ்சி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பருப்பு அரைக்கணும். அங்கே சூப்பராக ஒரு வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, சூப்பராக ஹெல்த்தியானதாக செலவில்லாத வடை செய்யலாம். கார வடை. பருப்பு ஆட்டின பின்னாடி இந்த வெங்காயத்தோடு இந்த சோம்பு, கட்டாயம் சோம்பு போடுங்க. சோம்பு இல்லாத செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. நல்ல ஜீரண சக்தி வடைக்கு. அதனால் கட்டாயம் பாருங்கள், நான் ஒரு 3 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ பருப்பு. இது மாதிரி இஞ்சி தட்டி போட்டு மிக்சியில் போடுங்க, சீக்கிரம் வந்துடும். பருப்பு ஆட்டின பின்னாடி இந்த வெங்காயத்தோடு இந்த சோம்பு, கட்டாயம் சோம்பு போடுங்க. சோம்பு இல்லாத செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. நல்ல ஜீரண சக்தி வடைக்கு. அதனால் கட்டாயம் பாருங்கள், நான் ஒரு 3 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ பருப்பு. இது மாதிரி இஞ்சி தட்டி போட்டு மிக்சியில் போடுங்க, சீக்கிரம் வந்துடும். பருப்பு இது மாதிரி ஒன்றும் பாதி மாட்டிக்கணும். ஒரு கை முழு பருப்பு எடுத்து இதில் போட்டு கலந்துக்கணும். செம்ம சூப்பராக இருக்கும். முழு பருப்பு ஒரு கை எடுத்து வச்சிடணும். அரைக்காததுக்கு முன்னே ஒன்றும் பாதியும் பருப்பு அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணும். சொரன்னு அரைக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, இஞ்சி 1 கிலோ 5 ரூபாய் இஞ்சி போடணும். 10 பல் பூண்டு, இஞ்சும் பல் பூண்டும் இதோட பருப்போடு அரைச்சிட்டு வந்துடணும். மீதியெல்லாம் போட்டு கலக்கணும். இதுக்கு 2 ஸ்பூனு தூள் உப்பு போட்டு இப்போ கலக்கலாம். அரைக்கக்குள்ளே போடாதீங்க, மாவு கொலன்னு ஆகிடும். இப்போ போட்டு நல்லா கலக்கி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். அலசி வடிகட்டி முருங்கைக்கீரை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வடை ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் போகுது, டைம் இல்லை. பாருங்க, வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.